ஹலோ காய்ஸ், லெட்ஸ் வெல்கம் சார் வியூ. இன்றைக்கு என்னாச்சுன்னா, ஜோய் ரூட் எங்களை விட்டுறாண்டு நாங்கள் கத்த அவனுங்களை போட்டு புலந்த கதையாக போச்சு. அது கூட பரவாயில்ல, நாங்கள் கத்திக்கிட்டு பக்கத்து யாரோ கத்தி கேட்குது, ஜோய் ரூட் விட்டுறான்ட்டு. 6 நாள் அப்படியே திரும்பி பார்த்தா அவன் தான் இந்திய அரசியல். எங்களுக்கு தானே அவன் போட்டு அடிக்கிறான், நீ எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், அண்ணன் சச்சின் ரெக்கார்டு கிட்ட வாரான், என்ன செய்கிறேன்டே தெரியல. 2 தாய் பாசத்தில் நம்மளை மிஞ்சினவனாக இருப்பான் போலியே. உனக்கு பிரச்சனை, எங்களுக்கு எங்களோட பிரச்சனை. சச்சின் ரெக்கார்டும் உடைச்சிட்டு போட்டுமெண்டாப்பா. இப்போ என்ன வந்தது? அவன் சச்சின் ரெக்கார்டு உடைக்கட்டும், கோலி ஒரு பக்கத்தால் உடைக்கட்டும், வேற ஒரு ஆக்கள் வந்து சச்சின்டையும் கோலிண்டையும் ஜோய் ரூட்டுண்டையும் ரெக்கார்டை உடைக்கட்டும். இது இயற்கை தானடா. இதை விட்டுட்டு ஏன்டா அப்படி வன்மத்தை கக்கிரியல்? அவன் என்னடா அலாப்பியாடா உங்களை வெல்றான், போட்டு நொறுக்குன்னு நொறுக்குறான். இதே நீங்கள் ஸ்ரீலங்கா கூப்பிட்டு விராட் கோலியை வச்சு அடித்து ரன் எடுக்க நல்ல புழுவாக இருந்தது. இப்போ எங்களுக்கு நல்ல புழுவாக இருக்குது. கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கட்டும், நல்ல குழுவாக கொடுக்கட்டும். இலங்கை தானே, நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் அவங்களோட ரெக்கார்டு உடையணும். நான் இதை வன்மத்தில் சொல்லலை, லைட்டாக வன்மத்திலாம் சொல்கிறேன். இருந்தாலும் உடைக்கட்டும், நல்ல விஷயந்தானே. சரி, இவங்க இந்தியா ஃபேன்ஸின்ற கதையை விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். சரி, மச் வாங்கிட்டு டிவியை போட்டால் யாரோ பெரிய ஆட்டக்காரனா லாரன்ஸ், நானும் ஏதோ பெரிய ஆட்டக்காரராக இருப்பார்னு நினச்சி பார்த்தா தாம் தக்க தைய தக்க தீம் தக்க கூத்தில் ஒரு ஆடினார் தெரியுமோ, அந்த லாரன்ஸ் இல்லை, இது வேறு லாரன்ஸ். பெரிய ஆட்டம் ஆடுவார் ஆக்குமெண்ட் போய் பார்த்தா லக்கிருக்குமாரை வந்தோடனே அப்படிங்க போட்டான். லக்கிருக்குமாராக்கு விக்கெட் கொடுக்குற அளவுக்கு நீ விளையாடி இருக்கிறேன். 2 நிலைமை வச்சுப்பார். அது போக ஒலிபப் அவுட் ஆகிறான். ஒலிபப் அவுட் ஆக நான் நினச்சேன் ஸ்ரீலங்காண்ட பக்கம் ஒரு ஒளி வீசுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஜோய் ரூட்டுன்ற ஒருத்தன் இறங்கினான். சரி, இறங்கினான் ஒரு பக்கமாக ரூட்டை மாற்றி கூட்டுக்கிட்டு போகிறான். இந்த பக்கத்தால் போகாத மச்சான், இந்த பக்கத்தால் வான். ஸ்ரீலங்கா டீம் அந்த பக்கத்தில் கூட்டிட்டு போட்டு அடிக்கிறான். இன்மை வறுமை இல்லாத அடி, நல்ல அடி. அதுபோக அடுத்ததாக வந்து இறங்கினவன் அவன் யார்? இடியமின் புரூக். அவன் டெஸ்ட் மேட்சே T20 மேலே தான் விளையாடுவான். அடிக்கிறான்னு பார்த்தா அவனை 33 ரனுக்கு அவன் அவுட் ஆக்கியாச்சு. ரைட்ரா, இஞ்சால் பக்கம் ரூட் அடித்தாலும் பரவாயில்ல, இஞ்சால் பக்கத்தால் விக்கெட் எடுத்துகிட்டு போகும்னு ஒரு போக்கில் போனால் அடுத்தடுத்து விக்கெட் விழுது. நான் நினைச்சேன் சேட்டி கதை ஆக்கின்ற கதை முடிக்க போகிறோம்ண்டு. ஆனால் அங்கே தான் இடையில் ஒரு புல் ஸ்டொப்பை வச்சாங்க. என்னென்று பார்த்தா அன்கிசனோன்ற ஒருத்தன். அவனை நான் முதல் போல் போடைக்க 4-5 நேரம் பார்த்துருக்கேன். அவன் பேரும் எனக்கு ஒழுங்காக வாயில் வருதில்லை. அவன் பெஸ்ட்டு தின்னுட்டு பார்த்தா 20. இவங்க எல்லாம் போலர்ஸ் தானே, நம்ம பொடியை தூக்கி எறிஞ்சிருவாங்கன்ட்டு பார்த்து கொண்டு இருந்தா அவன் போட்டு பிளக்குறான். இந்த பக்கம் போட்டா 4, அந்த பக்கம் போட்டா 6, நடுவில் போட்டா பிளக்கு. ஐயையோ, இது சரிப்பட்டு வராதராப்பான்ட்டு அங்கே பக்கம் ரூட்டை ஒப்படுத்துவோம்ட்டு பார்த்தா அவன் தெரியும் தானே. அவன் பெரிய டீமுக்கெல்லாம் அப்பா டக்கர் வேலை காட்டினவன். அவன் ஸ்ரீலங்கா டீமை பார்த்து பயப்படுவானா? அவன் சிரித்து கொண்டு விளையாடுறான். அவன் கவர் ட்ரைவ் மட்டும்தான் அடிப்பான் போல இருக்குது. கவர் ட்ரைவ் அடிக்கிறான், இவங்க பந்து விடுறாங்க. இந்த ஒரு பந்தையாவது லெக்கில் போட்டு பாருங்க வேண்டா. சரி, அது இருக்கட்டும். இவன் தான் அடித்து விளையாடுறான். சரி, ஒரு 20-30 ரன் அடித்து முடியா அவுட் ஆகிடுவான்னு பார்த்தா அடித்து பொழக்கிறான். ஜோய் ரூட்டை கூட கட்டுப்படுத்திடலாம் போல இருக்கு, இவனை கட்டுப்படுத்திடலாம் கிடக்கு. சரி, ஜோய் ரூட் செஞ்சரியாக போட்டான். சரி, செஞ்சரியாக போட்டுட்டான். இனி ஏதோ மிஷர் வேலை பார்த்து அவுட் பட்டுருவான்ட்டு அவனை பார்த்தா அவன் எங்கே விட்டான். அவன் அதுக்கு பிறகு ஒரு 45 ரன் அடித்து போட்டு அவுட் ஆகிறான். சரி, இவன் அவுட் ஆகிட்டான், இனி எவ்வளோ அவுட் ஆகிடும்னு பார்த்தா அவன் மிச்சத்துக்கும் விடுறான் இல்லை. அவன் 6-4 அடிச்சுன்னு ஒருக்குறான். அவன் 81 போல பேஸ் பண்ணி 70 ரன் அடித்து போட்டான். இதுக்கு பிறகு அவன் அவுட் ஆனா என்ன, அவுட் ஆகாட்டி என்ன, ரெண்டைக்கு ஏதாவது செஞ்சு மிச்சத்துக்கு அவன் அவுட் ஆக்கி போட்டு ஒரு 450-420 வச்சுட்டு ஸ்ரீலங்கா பெட்டிங் பண்ணினா தான் சமாளிக்கலாம். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த மேட்ச் இல்லாட்டி ஸ்ரீலங்காவுக்கு வின். நீங்கள் என்ன தான் தலைகீழாக நின்றாலும் ஸ்ரீலங்கா வாண்ட் அ மேட்ச். ஓகே, அதுக்கு முன்னே ஒரு முக்கியமான விஷயம், என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து வச்சுருங்க. முக்கியமாக பெல் பட்டனை, இல்லாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு வருது இல்லை. என் 1.5 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க, எல்லாம் ஷார்ட் வீடியோ நான் போட்டு வந்த சப்ஸ்கிரைபர். அப்போ இந்த வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. பார்க்குறாக்கள் முடிஞ்ச அளவுக்கும் பெல் பட்டனை வந்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து வச்சுக்கணுங்க. நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுவேன் பாருங்க. நல்ல முசுப்பாத்தியாக இருக்கும் ஸ்ரீலங்கா டீம்ன்ற கதை. சரி, அது இருக்கட்டும். இப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு அன்றைக்கி மேட்ச் வாங்க போகுது. இப்போ நான் வீடியோ போட துவங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். எப்படியும் வன்மத்தை கக்கறதுக்கு நிற்பாங்க பாகிஸ்தான்காரங்க. அவன் ஏற்கனவே சைபுல் கசம் பந்தாள தூக்கி மண்டையில் அறிய பார்த்தவன். ரஹீம் பெட்டால் உருட்டு 190 ரன் அடித்தவன். இது வேறு லெவல் பன் மச்சா போகுமென்னு நினைக்கிறேன். அந்த மச்சும் முடியும், அந்த மச்சின் கதையும் கதைப்போம். சரியோ? சரி, இப்போ ஸ்ரீலங்கா மேட்ச் என்ன முடிவுக்கு வரும், என்னென்ன நடக்கும்ன்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.